கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் எஸ்தர் புத்தகத்தில் இடம்பெற்ற காரியம்தான் இவை. மொர்தெகாய் என்ற யூதரை சிறைப்பிடித்து கொண்டு சூசான் அரண்மனைக்கு வேலைக்கு வைத்திருந்தான் ஆகாஸ்வேரு ராஜா. இவர் 127 நாடுகளை கைப்பற்றி தன்வசம் வைத்திருந்தார். அநேக யூதர்கள் 127 நாடுகளிலும் பரவி இருந்தார்கள். ஆகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் ஆமான் என்னும் அதிகாரி இருந்தான். இவனை ராஜா மிகவும் மேன்மையாக நடத்தினான். ஆமான் சூசான் அரண்மனைக்கு வரும் பொழுதும் போகும் பொழுதும் வீரர்கள் இவனை வணங்கினார்கள். மொர்தெகாய் மாத்திரம் எப்பொழுதுமே வணங்காதே இருந்தார். இதனை கவனித்து கொண்டே இருந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பி, மொர்தெகாய் மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த யூதர்களையும் ஒரே நாளில் அழிக்க வேண்டும் என்று தந்திரமாக செயல்பட்டு ராஜாவினிடம் உத்தரவை பெற்றான். மொர்தெகாய்க்காக 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தையும் செய்து வைத்திருந்தான் ஆமான். மொர்தெகாய் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ராஜாவை கொல்ல முயற்சி செய்தவர்களை கண்டுபிடித்து ராஜாவுக்கு அறிவித்தார். இதனால் ராஜா இவரை உயர்வாக வைத்திருந்தார். மேலும் மொர்தெகாயின் வளர்ப்பு மகள் எஸ்தர் ராஜாவின் மனைவியாக இருந்தால். ஆமானின் சதி வேலைகள் சரியான நேரம் பார்த்து ராஜாவுக்கு அறிவித்தாள். இருவரும் சேர்ந்து இந்த அழிவை தடுத்தார்கள். மேலும் ஆமான் அவன் செய்து வைத்திருந்த தூக்கு மரத்திலேயே தூக்கு போடப்பட்டான். ஒரு சிறிய காரியத்திற்காக கோபம் கொண்டு இவர் இரக்கம் காட்டாதே போனதால் இவருக்கும் இரக்கமில்லாத முடிவே நேர்ந்தது. நாமும் நமது வாழ்க்கையில் அநேகருக்கு இரக்கம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.